ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசல் எவ்வளவு? சரிங்களா? இந்த கணக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டைரக்டா எழுதி ரிவர்ஸ் செய்வோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by 100. சரிங்களா? இந்த கணக்குல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அசல் P கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம மாத்தி எழுதணும். சரிங்களா? சரிங்களா? எப்பவுமே தெரிஞ்சுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா இதான். இங்க இருக்கக்கூடிய ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த 100 வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பெருக்கிறோம். 100 I 100ஐயும் ஐயும் பெருக்கிறோம் ஈக்குவல். சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? P அசல் வேணும். அது மட்டும் வச்சுக்கோங்க. அதோட பெருக்கிட்டு என்னது? NR. சரிங்களா? NR அப்படிங்கிறது தொகுதியில இருக்கு. அது இந்த சைடு என்ன வந்துரும்? பகுதியில வந்துரும். சரிங்களா? இப்படிதான் அந்த ஃபார்முலாவை மாற்றணும். சரிங்களா? நம்மளுக்கு P மட்டும் தான் வேணும். சரிங்களா? மீதி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சைடு வந்துடும். அப்போ இந்த 100 வந்து பகுதியில இருக்கு. இந்த சைடு வந்தா தொகுதியில வந்துடும். தொகுதியில வந்துருச்சு. தொகுதியில இருக்கக்கூடிய ஐயோட பெருக்கிடுச்சு 100I. அடுத்து P யோட இருக்கிறது NR. இந்த NR இதுல இருந்து தொகுதியில இருக்கு. அது இந்த சைடு வந்தா பகுதிக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஃபார்முலா வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி P ஈக்குவல் டு 100I by NR. இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா இது. மற்றபடி ஏதாவது P கேட்கறாங்க, N கேட்கறாங்க, R கேட்கறாங்கன்னா அப்படின்னா எப்படி கேட்டாலும் சரி நம்மளுக்கு மேல என்ன இருக்கும்? 100I தான் இருக்கும். இதுல இருந்து ஏதாவது ஒன்று PO NO RO அப்படி கேட்கறாங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா 100I தான், 100I தான் தொகுதியில இருக்கும். சரியா? 100 ஐஸ்கிரீம் எனக்கு வேணும்னு வச்சுங்க. 100 ஐஸ்கிரீம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வச்சுங்க. பை போட்டுக்கோங்க. என்ன நம்மளுக்கு கேட்கறாங்க? P தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. மீதி இருக்கிறது என்னது? NR. அது வந்து என்ன பண்ணிடணும்? தொகுதிக்கு பகுதிக்கு வந்துடணும். சரிங்களா? இப்போ நம்ம கணக்கு செய்வோம். இது இந்த இப்படி வச்சு செஞ்சாலும் ஒண்ணுதான். நான் முதல்ல எழுதுனேன். இந்த மாதிரி எழுதினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இந்த படியே நம்ம B வச்சுக்கிட்டு நம்ம இங்க செய்யலாம். ரெண்டும் கணக்குல உள்ள ரூல்ஸ் தான். சரிங்களா? 100 I என்ன கொடுத்துருக்காங்க? இதான் வந்து 21,280 அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுதான் வந்து தனி வட்டியாக செலுத்தினார். 21,280 பை N எவ்வளோ? 4 ஆண்டுகள். சரிங்களா? வட்டி வீதம் எவ்வளோ? 9.5%. சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி 9.5 அதை வச்சு செய்யறது அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதை நம்ம எப்படி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னா 9.5 இருக்கு பார்த்தீங்களா? அதோட என்ன பண்றேன்னா மேலை கீழையும் 10ஆல நான் பெருக்கிறேன். ஏன் பெருக்கிறேன் அப்படின்னா இது வந்து 9.5 இல்லாம 95 மாறும். இந்த சைடு புள்ளிக்கு அங்கிட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 10ஆல பெருக்கணும். சரிங்களா? 10ஆல பெருக்கிட்டா என்ன ஆயிரும்? 95 மாறும். நீங்க வேணும் பெருக்கி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சரிங்களா? வேணா சும்மா பெருக்கி பார்ப்போம். 9.5 10. சரிங்களா? 0 லாஸ்ட்ல பெருக்கும். 1 5 பெருக்குனா 5, 1 9 பெருக்குனா 9. சரிங்களா? இந்த 0வை லாஸ்ட்ல சேர்த்துக்கிறோம். இப்போ எத்தனை நம்பர் தாண்டி புள்ளி இருக்கு? ஒரு நம்பர் தாண்டி புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை ஊத்திருங்க. புள்ளி என்ன 0 தான் மதிப்பு இல்லை. அப்ப 95 தான் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? அப்ப இதே ஒரு சம் நம்பர்ஸ் வந்து இப்ப 9.68 அப்படி இருக்குன்னா மேலே என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கணும் அப்படின்னா இது 968 மாறும். சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து மாத்திக்கணும். புள்ளிக்கு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல மேலே பெருக்கணும்னா இது முழு நம்பரா மாறும். சரிங்களா? இப்ப நான் அந்த பெருக்கிறேன். அப்படி மாறினா என்ன ஆயிருது? 95/10% அப்படின்னு மாறும். அப்ப நான் அதான் இங்க போட்டுக்க போறேன். சரிங்களா? அப்ப 95/10 அப்படின்னு போட்டுக்க. சரிங்களா? ஆக நம்ம மாத்தி எழுதிருக்கோம். சரிங்களா? இந்த 100 தான் மேல போயிருச்சுங்க. 100 எல்லாம் வாங்க கேட்காதீங்க. 100 தான் மேல போயிருச்சு. கணக்குல ஃபார்முலாவே நம்ம சிம்பிளிஃபை எழுதிருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்க போறோம். சரிங்களா? இது அடிப்போம். 2ஆல அடிப்போம். 2 2 4 I 2 10. மறுபடியும் இதான் 5ஆல அடிப்போம். 1 5 5. இது வந்து 9 அடிச்சோம்னா 1 5 5. மிச்சம் 4 இருக்கும். 4 வந்து 5 மடிச்சோம்னா 45. 9 5 45 இங்க அடிச்சாரு. 1 5 5. மிச்சம் 4 இருக்குமா? 5 மடிச்சோம்னா 45. 9 5 45. சரிங்களா? இப்போ எதுவுமே இங்க ஒன்று தான் விட்டுருங்க. இவங்க 2 இருக்கு. 1 2 2 100ல 52 இருக்கு. இப்போ என்ன இருக்கு? 50
பெருக்கல் 21280 கீழே என்ன இருக்கு 19 மட்டும் தான் இருக்கு ஈக்குவல் பி. சரிங்களா? இப்ப நம்ம அந்த சைடு செய்யறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 19 50 வந்து டிவைட் பண்ணாது. அப்ப கண்டிப்பா வந்து 21280 டிவைட் பண்ணும். அப்ப இங்க டிவைட் பண்ணி அப்ப 21280 19. சரிங்களா? இந்த 21 எடுத்துப்போம். 21 எத்தனை 19 இருக்கும்? ஒரு 19 தான் இருக்கும். கணவனா 11 11 9 போச்சுன்னா 2 இங்க 0 தான் வரும். மறுபடியும் 2 இருங்க. 22லயும் ஒரு 19 தான் இருக்கும். கணவனா 12 12ல 9 போச்சுன்னா 3 இங்க 0 இருக்கும். அடுத்து 8 இருங்க. 38ல வந்து எத்தனை 19 இருக்கும்? 2 19 இருக்கும். 2 19 38 தான் வரும். 20 18 18 8 மிச்சம் 1 1 2 2 1 3. சரிங்களா? அப்ப 0 அடுத்து லாஸ்டா ஒரு 0 இறக்கிறோம். லாஸ்டா ஒரு 0 இறக்கணும் அப்படின்னா அதோட இன்னைக்கு வரக்கூடிய நம்மளோட சின்ன நம்பர் தான் 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ 21280 19 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 1170. அதாவது இந்த 19ஆல 21280 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1120. நமக்கு தேவை வந்து p. இந்த 50ஐயும் 1120ஐயும் பெருக்கிட்டோம் அப்படின்னா p கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ 1120 பெருக்கல் 50 இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய p. சரியா? லாஸ்டா 0 பெருக்கிக்குவோம். இப்போ நம்ம பெருக்குவோம் 5 0 0 5 2 10 10க்கு 0 மிச்சம் 1 1 5 5 5 1 6 1 5 5 இந்த 0 வந்து நம்ம இந்த 0 சேர்க்கல. சரிங்களா? ஓகே. அப்ப p எவ்வளவு ஆச்சு? 56000. பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன? பாட்ஷாவே எல்லாருக்கும் கடன் கொடுக்கக்கூடிய தகுதியில் உள்ளவர். அவரையும் போய் கடன் கொடுப்பாரு. என்ன? ரைட், ஓகே. இப்போ அந்த கணக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசல் p கொடுத்திருக்காங்க, மொத்த தொகை a கொடுத்திருக்காங்க, அடுத்து வந்து n நம்பர் ஆஃப் டென்யூர் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா a = p + i. சரிங்களா? இத முதல்ல நான் கணக்குல சொல்லிருப்பேன். இத மாத்தி எழுதுனா என்ன வரும்? p 1 + nr/100. சரிங்களா? இப்படிதான் இந்த ஃபார்முலா டக்கு நமக்கு இது எல்லாமே இந்த ஃபார்முலா நமக்கு இந்த ஸ்டெப் நமக்கு. சரிங்களா? இதுல a என்ன கொடுத்திருக்காங்க? 11050. p வந்து 8500. 1 + n எவ்வளவு? n கொடுத்திருக்காங்க 3. r தான் அப்படி இருக்குங்க. r அப்படி வெச்சுங்க /100. சரிங்களா? ரைட். 8500. இப்போ என்ன பண்ணனும்? இத குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். சரிங்களா? 1 ஐ 100 பெருக்குனா 100 பிளஸ் இத பெருக்கியாச்சு. 1 ஐயும் 3 6 ஐயும் பெருக்கணும் அப்படினா 3 6 தான் பை 1 ஐ 100 பெருக்குனா 100. சரிங்களா? இப்போ நம்ம இந்த 2 0க்கு 2 0 இது பெருக்கிட்டு தான் இருக்கு. சரிங்களா? இந்த 2 0க்கு 2 0 அடிச்சலாம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து 11050 = 85 100 பிளஸ் 3000. சரிங்களா? இந்த 85 இதோட போய் நம்ம பெருக்கிட கூடாது. பெருக்கினா கணக்கு வந்து அதிகமா டைம் எடுக்கும். நம்ம என்ன பண்ணிரணும்? இந்த 85 இந்த சைடு கொண்டாந்து இதையும் டிவைட் பண்ணனும். சரிங்களா? இந்த சைடு செய்றேன். 11050 கீழே 85 = 100 பிளஸ் 3r. சரிங்களா? இப்போ நம்ம இத 5 ஆல அடிப்போம். 1 5 5 மிச்சம் 3 இருக்கும். 7 5 35. சரிங்களா? ரைட், ஓகே. 11 எடுத்துக்குவோம். 7 5 10 மீதி 1 இருக்கும். 0 முன்னாடி எடுத்தோம்னா மறுபடியும் 10 ஆகும். 7 5 10 5 எடுத்துக்கணும். 1 5 5. சரிங்களா? மிச்சம் 0 அந்த 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த 2210 17 கண்டிப்பா டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? 22ல ஒரு 17 இருக்கு. 12ல 7 போச்சு அப்படின்னா 5 1 0. அடுத்து 1 இருக்குன்னா 51. 17 3 17 51 வரும். சரிங்களா? 3 சரி பார்ப்போம். 3 7 21 21க்கு 1 மிச்சம் 2 1 3 3 3 2 5 51 போட்டோம். சரிங்களா? அப்ப 0 அடுத்து இந்த 0 இருக்கும்.
லாஸ்டா 0 இருக்கும்போது இதோட சின்ன நம்பர் தான் இது 0 சேர்த்துக்கணும் சரிங்களா அப்போ வந்து 2210 17 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 130 கிடைக்குது அந்த சைடு இருக்கிறது வந்து 100 பிளஸ் 3R இந்த நம்மளுக்கு 3R இருக்கும் சரிங்களா இந்த 100 இந்த சைடு வந்துடும் பிளஸ் 100 இந்த சைடு தான் மைனஸ் 100 ஆயிடும் இப்போ 130 மைனஸ் 100 இந்த சைடு 3R சரிங்களா அப்போ 130ல 100 போச்சுன்னா 100 கழிச்சிட்டோம்னா 30 சரிங்களா 3R நமக்கு என்ன வேணும் R தான் கண்டுபிடிக்கணும் அப்போ R மட்டும் வச்சுக்கிட்டு R படிக்கக்கூடிய அந்த 3 அது தொகுதியில் இருக்கு அது இந்த சைடு வந்தா பகுதியில் வந்துடும் அப்போ 30/3 ஈக்குவல் R சரிங்களா ஒரு 3 இந்த 0 சேர்த்துக்கிறோம் அப்போ R ஈக்குவல் டு 10% கேட்கக்கூடிய வட்டி வீதம் 10%. Thank you.